ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான மாசான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விஜய் பார்வதி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க ரகசியமாக. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த கேமை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க, ப்ளஸ் கமருதீன் பற்றின விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையிலேருந்து பயங்கரமான ஒர்க் அவுட் பண்ணி விஜய் பார்வதி செம்ம டயர்டு, ப்ளஸ் கமருதீன் வந்துட்டு சூப்பராக வந்து அவங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. உண்மையிலேயே அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஒர்க் அவுட்டை பார்க்கும்போது உண்மையிலே நல்லாயிருக்கும். ஒர்க் அவுட்ன்ற விஷயமே வந்து இந்த மாதிரி மற்றவங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு நடக்கும். ஸோ அதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து தனியாக உட்காந்தாங்க. இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க. சரியில்லையே, மூஞ்சி சரியில்லையேன்னு பார்க்கும்போது ரகசியமாக அம்மா கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா யார் என்ன சொன்னாலும் நீ தப்பாக எடுத்துக்காதம்மா, இப்படி தான் இருக்குது நிலமை. மனசு மைண்டு எல்லாமே ஒரே ப்ரெஷராக இருக்குது. இங்கே இருக்கிற ஒரே ஒரு ஹோப்பு, நான் இப்போ ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஒரு பையன்கிட்ட, அவன் மட்டும்தான். சரியா? ஸோ தப்பாக எடுத்துக்காதம்மா எதையுமே. எதுவாக இருந்தாலும் நான் வீட்டில் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையும். அடுத்த நாட்கள் நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த நாட்கள் இனி என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக கேமில் தான் இருக்க போகுது. தேவையில்லாத இதில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி கண் கலந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. நம்மளுக்கு அப்படியே ஆஹா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி இருக்கேன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா விஜய் பார்வதி அந்த ஃபோக்கஸிங் பார்த்திங்கன்னா பயங்கரமானது. சான்ஸே இல்லை, எதுக்குமே அசர மாட்டாங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கமருதீன் ரொம்ப ஃபீல் பண்ணி உடஞ்சி போயிருந்தார். ஆனால் அப்பயும் அந்த பொண்ணு உடையவே இல்லை. இவனுங்க இப்படி தான் பண்ணுவாங்க, நம்ம அதுக்கெலாம் உடையக்கூடாது, இவனுங்க சொன்னால் நம்ம பேசாமல் இருக்கணுமோ, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி பேசினாங்க. இப்போ இந்த விஷயத்த அவங்க சொல்கிறத கேட்கும்போது சூப்பராக இருக்குது. அடுத்து வர நாட்களில் ஃபுல்லாக என்னோடய கேம் மைண்ட் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். என்னுடைய விஷயங்களை எல்லாத்தையும் வந்துட்டு ஃபோக்கஸ் எல்லாம் வந்து ஒருங்கிணைச்சி இதெல்லாம் பண்ண தேவையில்லாததெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியும் எது தேவையில்லாதது அப்படின்னு. ஸோ எனக்கு தெரியும் இதுக்கப்புறமா கமருதீன் கிட்ட வந்து அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பக்கவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அது ஒன்று தான் வந்து எல்லாரோட வாயிலும் மிக்சர் மாதிரி இருக்குது. விஜய் பார்வதி அப்படி பண்ணுறாங்க, விஜய் பார்வதி அப்படி பண்ணுறாங்க, அடடாடாடா அது ஒன்று தவிர்த்து அவங்க பொண்ணுக்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லுங்கப்பா. இப்போ பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு விஜய் பார்வதின்ற ஒரு கேரக்டரை தனியாக ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிக் பாஸை பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஊமை படம் மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கங்கே வந்து குசு குசு பேசிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு மிச்சம் சாப்பிட்டு போவாங்க. அப்போல்லாம் வந்துட்டு இந்த கண்டென்ட் இது மாதிரி இது பண்ணும்போதெல்லாம் வந்து விஜய் பார்வதி பெரிய ஆட்டம், அது ஆட்டம், இது ஆட்டம்னு பண்ணிட்டு ஒரு சின்ன விஷயம், இந்த மைக் விஷயம்னு ஒரு விஷயம் மாட்டணும். இப்போ இதில் வேறு புது பொருளை வேறு கிளப்பிட்டு இருக்காங்க. ரெட் கார்டு அதுங்களும் கொடுத்துட்டாங்க ஒரு சில சேனல்ஸு. ஏன் உங்களுக்கு போன வாரம் அப்படி தான் பெரிய விக்கெட், அது விஜய் பார்வதி தான், பார்வதி தூக்கிட்டாங்கன்னு வெள்ளிக்கிழமையே ஒரு நியூஸ் வீடியோ வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வருது. அதாவது என்னென்னா இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு மக்கள் போய் ஏமாறுறாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் கொடுமை. ஏன்னா ஏன் நாங்களாம் அந்த சேனல் நடத்தலையா? ஏன் எங்களுக்கெல்லாம் போட தெரியாதா? அதாவது அதையும் வந்து கமெண்ட்ஸ் சார் நீங்கள் தான் வந்து உண்மையை சொல்கிறீங்க. உண்மையை சொல்கிறேன் நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இன்னுமே இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இது பொய்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அங்கே போய் பார்க்குறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி போட்டால் வியூஸ் போகுன்னு நினச்சிட்டு அவங்களும் வந்து அவதூறு பரப்புறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இது கரெக்டுன்ற இது தப்புன்றதை நம்ம தான் உணரணும். நம்ம குத்தம் சொல்கிறோம், ஆனால் அதுக்கு ஆதரவாக நிற்கிறோம். அப்படின்னும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி போட்டால் நல்லா நிறைய வியூஸ் வருது, அப்போ உதவி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு வகையில் நம்மளுமே ஒரு காரணம், அதை நம்ம பண்ணக்கூடாது, இதுதான் விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிவு வந்துட்டு விஜய் பார்வதி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் அவங்களோட கேம் கண்டிப்பாக இன்னும் சூப்பராக, ஏற்கனவே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த 2 வாரமாக கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது. அதை கரெக்ட் பண்ணிட்டு இன்னும் ஃபோக்கஸாக பண்ணாங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது. பார்க்கலாம், ஏன்னா இன்னும் 5 வாரம் இருக்குது. போதும், ஒரு 2 வாரம் கிடச்சாவே அடித்து நவுத்திட்டு போயிடுவாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி அவங்களோட கேம் அமைய போகுதுன்னு அழகாக அந்த மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கமருதீன் கூட அவங்க பழகிற விஷயங்களே வந்துட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஏன்னா கமருதீன் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் நேற்று நான் யோசித்தேன், என்னடா இது இந்த பொண்ணு வக்கீலாக இந்த பொண்ணு இவரை வந்து போடுதுன்னு சாண்ட்ராவும் கேட்டிருப்பாங்க. எதுக்காக வந்து நீ வக்கீலாக போட்டுக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குன்னு. ஸோ கமருதீனோட விஷயங்களை வெளிக்கொண்டு வரணும். ஏன்னா நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேஸ் என்னமோ விஜய் பார்வதி மேலே தான் போட்டாங்க. ஆனால் அங்கே வெளியில் வந்தது என்னமோ கமருதீனோட விஷயங்களாக மொத்தமாக வெளியே வந்துச்சு. அதனால தான் அவர் வந்து மன உளைச்சல் இருந்தால், இதுதான் உண்மை. ஸோ அதுவுமே ஒரு ஸ்மார்ட்டான மூவாக இருக்குது. சரி பார்க்கலாம், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.